திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெறுகிறது. கட்சியின் தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டம் குறித்து எமது செய்தியாளர் எழில் தரும் தகவல்களை இப்போது பார்க்கலாம். மிகவும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலைக்கு மத்தியில் இன்று காலை 10 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு கருணாநிதியினுடைய தலைமையில் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற இருக்கிறது. திமுகவினுடைய நிர்வாக வசதிக்காக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிற சுமார் 65 மாவட்ட செயலாளர்களும் இந்த கூட்டத்தில் பங்கு பெற இருக்கிறார்கள். திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், திமுகவினுடைய மகளிரணி செயலாளர் கனிமொழி, திமுகவினுடைய பொதுச் செயலாளர் க அன்பழகன் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கு பெறுகிறார்கள். அது மட்டுமல்ல, தற்போது இந்த மாவட்ட செயலாளர்கள் நடத்தப்படுவதற்கான சில முக்கிய காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதிமுக 4 ஆண்டு ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறது. இன்னும் 1 ஆண்டு காலமே மீதம் இருக்கிறது. அதாவது 2016 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு 1 ஆண்டு காலமே இடையில் இருக்கின்ற நிலைமையில் தமிழகத்தில் இருக்கிற சில முக்கிய கட்சிகள் தற்பொழுதே தேர்தல் வியூகத்தை தொடங்கிவிட்டார்கள். தமிழகத்தில் மிக முக்கிய கட்சியாக கருதப்படுகிற திமுகவும் தேர்தல் வியூகத்தை தொடங்கிவிட்டது என்பதை காட்டுவதற்காகவே இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தப்படுவதாகவும் கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, திமுக வருகின்ற 2016 சட்டமன்ற தேர்தலை ஒரு பலமான கூட்டணியை அமைத்தே சந்திப்பது என்ற முடிவுக்கு வந்திருப்பதை இது காட்டுகிறது. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதேபோல தற்போது தமிழக முதல்வரான ஜெயலலிதாவினுடைய மேல்முறையீட்டு வழக்கிற்கு எப்படி நாம் செல்ல வேண்டும், அந்த வழக்கில் மேல்முறையீடு எப்படி செல்வது என்பது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்ற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 2016 ஆண்டில் தேர்தல் வியூகத்தை அமைப்பது குறித்து மாவட்ட செயலாளர்களிடத்தில் ஆலோசனை நடத்துவதற்காகவே இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் நமக்கு சொல்லுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணியுடன் பா. எழிலரசன்.